ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எந்த காலேஜஸ் எந்த கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாகவே ஒரு 5 கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே. இந்த காலேஜ் ரொம்ப பழைய காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறனால ஃபீஸ் கம்மி. ஸோ 2வது பாலிடெக்னிக் கவுன்சிலிங்லாம் கூட இங்கே தான் நடத்துகிறாங்க. பட் என்னென்னா இது அவ்வளோ எக்ஸ்போஷர் உள்ள காலேஜான்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் நிறையா கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதை நம்ம ஜிசிடி மாதிரி இல்லை சேலம் ஜிசிஇ மாதிரி ரெகுலராக கம்பெனிஸ் விசிட் வர்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜுக்குன்னே தனி கிரேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸு அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அங்கே படிச்சிங்க அப்படின்னா ஒர்த்து தான். ஸோ இதில் நமக்கு மெயினாக கோர்சஸ் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ நெக்ஸ்ட் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல். ஸோ இந்த மாதிரி பேசிக் கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏஐஎம்எல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதில் மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் ஓரளவுக்கு வேணும். 190 ரேஞ்சுக்கு இருந்தால் தான் எடுக்க முடியும். மற்றதெல்லாம் ஒரு 185 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாவே எடுக்கலாம். சிவில்லாம் 180 ரேஞ்ச் இருந்தாவே எடுக்க முடியும். ஸோ இதில் மெயினாக சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஓசிக்கு 179 இருந்திருக்கு, எம்பிசிக்கு 170, பிசிக்கு 172 மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கெலாம் 160 ரேஞ்சுக்கே கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 190 ரேஞ்சில் தான் எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டைமும் 190க்கு மேலே எபோவ் இருந்ததுனா தான் அழகப்ப செட்டியார் காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசிஇ. ஸோ இசிஇ போன டைம் 189 கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை 199லாம் கிடைக்காது. 192, 191 அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் இ. ஸோ ட்ரிபிளியும் இந்த தடவை ஒரு 2 மார்க் அதிகமாக இருக்குது. ஒரு 187 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம ஓசி ட்ரை பண்ணலாம். இதே பிசி எம்பிசினா 185 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் சிவில்லாம் ஒரு 170 ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த டைம் மெக்கானிக்கல் சிவில் ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 170 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம எடுக்க முடியும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ரெண்டாவது இங்கே அந்த ஊர் சூப்பராக இருக்கும். காரைக்குடி நீங்கள் படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அம்யூனிட்டிஸ்லாம் குறைச்சல் இருக்காது. பட் ஆனால் ஒரு கிராமமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நல்லா படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் என்ன கம்பெனிஸ் ரெகுலர் கம்பெனி விசிட்ஸு இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ அதே ஜிசிடியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய டைஅப்ஸு, நிறையா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. பட் கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸ் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எம்என்சிலாம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அழகப்ப செட்டியார் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ டயர் 2 காலேஜஸில் வேறு ஒரு கோர்சஸ்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த டயர் 1 காலேஜஸ்லாம் எடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்னால நமக்கு ஃபீஸும் கம்மியாக தான் வரும், ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.